பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாள் மே 1ஆம் தேதி. இந்த நாள் தொழிலாளர்கள் தினம் என்று நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் பார்க்கிறோம், இது தொழிலாளர்கள் தினம். இந்த தொழிலாளர்கள் தினத்துல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிறதை எதையானாலும் அதை மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்றும், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்களை தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்றால் தன்னுடைய எஜமான்களுக்கு பயந்து நாம் வேலை செய்ய வேண்டும். பயம் என்றால் நம்முடைய ஆத்மாவை கொல்ல வல்லவனுக்கு தான் பயப்பட வேண்டுமே தவிர சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு நாம் பயப்படக்கூடாது. அருமையானவர்களே, இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நம்முடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரு வேலை நாம் வேலை செய்கிறதுனாலே நம்முடைய கைகளிலிருந்து நாம் ஊதியத்தை வாங்குகிறோம், அதனாலே நாம் பிழைக்கிறோம். ஆகவே அவர்கள் சொல்லுகிற கட்டளைகளை எந்த கட்டளையான முறுமுறுக்காமல் நாம் செய்வோமானால் நிச்சயம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்வோம். ஒருவேளை சிலர் டிரைவராக இருக்கலாம், சிலர் சமையல்காரர்களாக இருக்கலாம், சிலர் வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தால் எல்லா மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேலை செய்கிறான். அவன் வேலை செய்வானால் அவனுக்கு மேலே ஒரு அதிகாரம் படைத்தவன் நிச்சயமாக இருப்பான். அவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அப்படி நடந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாம் தன் தகப்பனாய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாளே அவன் தேசத்திற்கு போன்னு சொன்னபோது முறுமுறுக்காமல் எதையும் கேள்வி கேட்காமல் போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நம்ம இருந்தா நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ.